கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் 8வது வசனம். 5வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் தாவீது வீதமாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே மட்டுமல்ல, தம்முடைய நீதியின் பாதையிலே அன்போடு வழிநடத்தி செல்கிறார். இன்றைக்கு மனிதனுடைய வழிகள் செவ்வையாயிருப்பதில்லை. கோணலான பாதையிலே செல்கிறார்கள். குறுக்கு வழிகளில் முன்னேறிட முயல்கிறார்கள். ஆரம்பத்திலே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றின வழிகள் முடிவிலே மரண வழிகளாய் முடிவடைகிறது. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். நம்முடைய வழிகள் செவ்வையாக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானி இவ்விதமாக சொல்கிறார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார். கர்த்தரை நினைத்து கொண்டே ஜெபித்து ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கும், கோணலானவைகளை செவ்வையாக்கும், காரியங்களை வாய்க்க பண்ணும். நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதையும் அவரையே நினைத்து தியானித்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வழி பிரயாணம் ஜெபத்தால் நிறைந்திருக்கும் போது கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கும். ஏனோக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில் தன்னுடைய மனம் போன போக்கிலே நடவாமல் கர்த்தரோடு கூட நடந்தார். ஏறக்குறைய 300 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கை பூமியிலே முடியும் வரையிலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை! அதுபோலவே நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார், அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார் என்று சங்கீதம் 107:6-7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். நம்முடைய காலடிகள் பாதை மாறி செல்கிறதா? வழுக்கும் சறுக்கலுமான பாதையில் செல்லும் போது, ஐயோ, என் கால்கள் சறுக்கிறதே, நான் விழுந்து விடுவேனோ என்று எண்ணுகிறீர்களா? நாம் அப்படி எண்ணுகிறோமா? அப்படி எண்ணுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு எட்டாத கண்மலையிலே நம் கால்களை உறுதிப்படுத்தி நம் பாதையை நிச்சயமாகவே கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அன்றைக்கு கோரேஸ் ராஜாவுக்கும் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்களித்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜீவனுக்கு போகிற பாதை வழி குறுகலாய் இருக்கும், முடிவோ நித்திய மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளவாக்குவார் என்று ஏசாயா 58:11 வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய பாதை செவ்வையா இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.